13 வயசு பொண்ணை 400 முறை ரேப் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 8 பேருன்ற விதம் 2 மாசத்துல 400 பேர் சேர்ந்து ஒரு 13 வயசான பொண்ணை எங்கேயோ கிடையாதுங்க, நம்ம ஊர் சென்னையில் பிரபலமான சில பத்திரிகைகளையும் நியூஸ் சேனல்ஸ்லையும் மட்டும் வெளிவந்து 5 நாள் ஆச்சு. நவம்பர் 24 இந்த கேஸ் பற்றி வெளியில் வந்துச்சு. இதை யார் சம்மந்தப்பட்டிருக்கானா, நமக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையினரில் சில பேரும் சில அரசியல் கட்சி பிரமுகர்களும். நான் அரசியல் கட்சியை மென்ஷன் பண்ணலங்க, அப்புறம் நான் கைகூலி காசு வாங்கிட்டு பேசுகிறேன் இல்லை அந்த கட்சி சார்ந்தவன்னு தேவையில்லாமல் பட்டம் கொடுப்பீங்க. இந்த ரேப் கேஸ் எல்லாரையும் போல எப்பயும் போல நடக்குது. ஒரு 13 வயசு பொண்ணு 2 மாசத்துல 400 பேர் ரேப் பண்ணுறது எவ்வளோ கொடூரமான விஷயம். இதை நான் சென்சிட்டிவாக பேசணும்னு நினைக்கல. பட் தென் எனக்கு வந்து யார் அந்த விஷயத்தை கேட்டாலும் எவ்வளோ கொடூரமாக இருக்குது. அந்த 13 வயசு உடம்புல என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அந்த பொண்ணு ரேப் நம்ம நாட்டுக்கு இல்லை நம்ம ஊருக்கு புதுசு கிடையாது. பிறந்த குழந்தையில ஆரம்பிச்சு வயசான கிளை வரைக்கும் எல்லாரையும் ரேப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டெய்லி ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷயம் வெளில வந்துச்சு. அது எப்படி அந்த வேலைக்கு அமுச்சு விட்ட பொண்ணை 2 மாசமா எதுவுமே காண்டாக்ட் பண்ண முடியலன்னு அம்மா எதர்ச்சியா போய் கேட்கும்போது அந்த பொண்ணு இந்த கதையை சொல்லியிருக்கா. அப்போ இது வெளியில வந்து தான் அந்த விஷயம் வெளில வந்ததே தவிர, ஒரு வேலை இன்னொரு 6 மாசம் கழிச்சு அந்த பொண்ணை பார்த்துருந்தா அவன் நிலைமை இன்னும் கொடூரமா இருந்திருக்கும். இந்த விஷயத்த வெளில சொல்றதுனால ஜஸ்டிஸ் ஃபார் ஹேஷ்டேக் ஓய்வு கிடைக்குமானா இல்லை, பெண்களுக்கு நடக்க போற அவலம் நிறுத்த போகுமானா இல்லை. சரி, இதில் எதுக்கு தான் வெளில சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும், பெண்கள் நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும், ஆண்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அவலங்களை ஒரு தடவை பாருங்கள். உங்களை சுற்றி இருக்க யாராவது ஆபத்தில் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அட்லீஸ்ட் பி ப்ரொடெக்டிவ். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் ப்ரொடெக்டிவாக வச்சுக்கோங்கன்ற ஒரு சின்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக திருப்பி ரேப் கேஸ் பற்றி மறுபடியும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். எங்கேயோ நடந்ததுதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தலைநகர் டெல்லியில் நடந்த ஒரு ரேப் கேஸ் வந்து உலகத்தையே ஒரு நிமிஷம் சம்பிக்க வச்சது. யாரும் அந்த நிர்பயா கேஸை மறந்துருக்க முடியாது. இது இந்தியாவோட தலைநகரம். தமிழகத்தோட தலைநகரம் சென்னையிலே இந்த பாதுகாப்பு இல்லை. ஒரு 13 வயசு சிறுமி 400 தடவை ரேப் பண்ணப்பட்டிருக்கா. அதுவும் பெரிய பெரிய ஆண்களால், 40 வயசுக்கும் மீறின ஆண்களால் இத்தனை 100 தடவை ரேப் செய்யப்பட்டிருக்கா வெறும் 2 மாசத்துல. இதுல இன்னும் கேவலமான விஷயம் என்னன்னா, இதுல 6 பெண் புரோக்கர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணாலே பாதுகாப்பு இல்லை. தயவு செஞ்சு ஒரு குழந்தைக்கு நடந்த அவலத்தை உங்க கூட ஷேர் பண்றது மூலியமா ஏதோ ஒரு வகையில நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இனிமேல் விளையாண்டானா இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு மற்றவங்க அட்லீஸ்ட் அந்த ஒரு மனநிலைமையோட பார்ப்பாங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த பதிவு செய்ய தவிர எனக்கு இதுல ஒரு ஆதாயமும் கிடையாது. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற நிலையில சென்னையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நிஜமாக ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதை நான் பதிவு செய்யணும்னு நினைச்சேன், நான் பதிவு செஞ்சுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்களை சுற்றி இருப்பவர்களும் பாதுகாப்பாக இருங்கள்.